ஐயா, நீங்கள் நான் பார்த்தேன்னு சொன்னீங்க, அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? காரைக்கால் அம்மையார், அந்த அம்மா அம்மான்னு கூப்பிட்ட ஒரே ஒரு பெண்ணு துறவி அந்த அம்மா தான். ஆனால் அந்த அம்மாவனுடைய நிலை என்ன அப்படின்னா, இப்போ ரமணர் இருந்தார், ராமகிருஷ்ணர் இருந்தார், விவேகானந்தர் இருந்தார். இவங்களுடைய உடலெல்லாம் விழுந்தது. ஆனால் காரைக்கால் அம்மையாருடைய உடல் விழலை. ஏன் விழலை? இதுக்கு என்ன காரணம்? இது யாராருக்கு விழலை? வள்ளலாருக்கு விழலை, பட்டினத்தாருக்கு விழலை, பத்திரகிரிக்கு விழலை. இதெல்லாம் ஏன்னாக்கா இவங்க இந்த காயக்கல்பம் இப்போ ஏமாத்துறாங்க தெரியுமா? தன்னுடைய உடம்பே காயமா. இந்த காயக்கல்பம் அப்போ அவங்களால பண்ண முடிஞ்சது. அப்போ அந்த காயம் அழியல. அதுதான் சொன்னான், காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த செதையையும் உளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போட்டடைத்த பையடா. வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னா பிராணன் வராது. பிராணன் வரல நம்ம காலி. அப்போ இது போட்டது. ஆனால் இதுக்குள்ளே என்னடா இருக்குது ஓடிங்குது அப்படின்னா, சிவக்காற்று ஓடிங்குதுடான்றான். வேற எந்த காற்று இல்லை, சிவக்காற்று ஓடிங்குது. அந்த சிவக்காற்றால் தான் நம்மெல்லாம் வாழறோம். அந்த சிவக்காற்றினால் சொன்னோம், நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதம்மாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. 4, 6, 10 மாதமாக வேண்டி எடுத்துன்னு இந்த பூமியில் அது நல்லா வாழாமல் ஆட்டம் பாட்டம் போட்டு உடச்சிட்டு ஒரு நாளைக்கு. இது பாம்பாட்டி சொல்கிறார், பரிகாசமாய் கடித்த பாம்பு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணு ஒரு முறை ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. ஆனால் அது பண்ணும்போது இருக்கக்கூடாது. நம்ம தெய்வீகத்தில் போகும்போது முதல்ல நம்ம சரியாக இருந்தால் தான் நம்ம இட்டும் போகிறவங்க சரியாக வருவாங்க. சொல்லுங்கள் சாமி. அருமை, நன்றி. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்டேன், அதனால்